பாலூட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து சிறப்பாகவே 16 நாள் வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து வருகிறார். 16வது நாளையிலே நாம் பிறந்த குழந்தைக்கு பெயரை கொடுக்க வேண்டும் என்று இந்த குழந்தை முருகனுடைய அருளாலே கிடைச்சதுனால நாம முருகப்பெருமானுடைய பெயரையே கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு எப்படி பெயர் கொடுத்தார் தெரியுமா? என் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன். அப்படி கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் தமிழ் கடவுளுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று அவர் என்ன விதமாகவே பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? முத்துக்குமரா 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 வீர சங்கிலி தேவர் பெற்றெடுத்த பாலகன் முத்துக்குமர சுவாமி என்றே பேர்நாமங்களை கொடுத்தார். என் முத்துக்குமர சாமி என்று பேர்நாமங்களை சூட்டி முத்துக்குமர சாமியை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக தரையிலே போட்டா தண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டோமானா பொற்பாத நோகும் என்று தாலாட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து சிறப்பாகவே வளர்த்து வருகிறார்.
நாளையிலே என் முத்துக்குமர சுவாமியை அந்த வீர சங்கிலி தேவர் எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? சுவாமி ஒரு வயதான் இதுவரை குதிரையேற்றம் முன்கரணம் பின்கரணம் வாலு வித்த தோல் வித்த அப்படி ஆய கலைகள் 64 படித்து என் முத்துக்குமார சுவாமிக்கு பால வயது சென்று பருவ வயதாச்சு. அரும்பு மீச குறும்பு பார்வை முடியும். யாமனா அவருக்கு வயசோ 2 கட்ட வயசு. ஆமா ஏன் 2 கட்ட வயசுனா எத்தனை நினைச்ச? எந்த டீச்சர்ட்ட போய் இப்படி படிச்ச? 2 டீச்சர்ட்ட. தமிழ் டீச்சர்ட்டையும் நிப்பாட்டு. நீ தமிழ் டீச்சர்ட்ட படிச்ச தமிழே தற்கொலை. இதுல இங்கிலீஷ் எங்க சொல்லு பாப்போம். இங்கிலீஷா? ஏபிசிடி உங்க அப்பன் தாடி அவர் போயா ஓலக்கால சீலக்காரன். ஓ மச்சா ஓலக்கால சீலக்கால்னா என்னையா? இங்கிலீஷ் தெரியாது. கீழே கட்டிடுவா இன்னொரு கால ஓலை கட்டிடுவான். மேல அதே சொல்லுவாரு என்னை இங்கிலீஷ் தெரியாத நாடு. நாம இங்கிலீஷ் தெரியாத நாள்ல மிலிட்டரிக்கு ஆள் எடுத்திருக்காங்க. ஆள் எடுக்கும் போது ஒரு காலில் ஓலையை கட்டிடுவாங்க, ஒரு காலில் சீலையை பிடிச்சு கட்டிடுவாங்களாம். அதனால ஓலைக்கால் சீலக்கால். ஓலைக்கால் அவர் படிச்ச படிப்பு நீ படிச்சிருக்காங்க. அவரு எத்தனை எங்களுக்கு அவர் படிச்சு எத்தனை பேப்பர் படிச்சிருக்காரு தெரியுமா? நேற்று கூட படிச்சாரு. வந்தா வாடி வராட்டு போடி நல்ல பாட்டா போன் போட்டு நேற்று எங்க வீட்டுல இப்போ ஒரு 10 நாளா ஒரு 5-6 பிள்ளைங்க ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. ஆமா இப்ப வாரன்னு சொல்ல தெரியாம வார சொல்ல தெரியாம போறீங்க. என்னைக்கா கடல்ல நீங்க இருக்குது மலையில முந்தா நாளுங்கதானே வந்திருக்காரு. தெரியாதோ? அங்கதான் யூடியூப் நீ கண்டால
ஆய கலைகள் 64 படித்த அதனால அவர் ஓலக்கால் சீலக்காலுக்கு போயிட்டாருங்க. அந்த காலத்து படிப்பே அவ்வளவு பெரிய படிப்பு தானே. ஆய கலைகள் 64 படித்தோ அப்படி படித்து விட்டு எங்க ஐயா முத்துக்குமார தேவர் கால வயது சென்று பருவ வயதாகி அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு முடியும் உருட்டி உருட்டி முடிக்காரு. உருட்டி உருட்டி முடிக்கும் போது பெத்தவா பார்த்தா தன் பிள்ளையினுடைய நடையும் உடையும் கண்டு எங்க நம்ம பிள்ளை கோல போட்டு சரியில்லைங்க. ஆமா நேற்று பார்த்தா மேல தெருவுல போய் நின்னான், அப்பல பார்த்தா கிணத்தடிக்கு போனான், அப்பல பார்த்தா ஆத்தாங்கரைக்கு போறான், ஆத்தாங்கரைக்கு போறான், கண்ணாடி பின்னால போய் நிக்கான், தலைய உழைக்கான், சட்டையை கலட்டி கலட்டி போடுறான். ஆமா சீப்ப பேக்குள்ள சீப்ப கொண்டாந்து பைக்குள்ள வச்சுருக்கான். அது மட்டும் இல்லைங்க, முந்தா நாள் என்ன நடந்தது தெரியுமா? தலைய போர்வைய நல்லா இழுத்து மூடிக்கிட்டு சரி அவன் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான், எப்படி செஞ்சுட்டான் சிரிச்சுக்கிட்டு கிடக்கான். நான் பேயிதான் முடிச்சு ஒரு பிள்ளைக்கு அப்படின்னு வாடியில கொண்டு போய் அம்மா பட்டு குஞ்சாரத்தை கையில எடுத்து 4 குட்டுப்பு கொடுத்தேன். கொடுத்தோன்னே ஏமா இனியா அடிக்க போன்ல திருத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். அத போல யாமுனா அந்த காலத்துல போன் எப்படி வந்தது, அது எப்படி இருந்தது? சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வீடு பட்டன் போன் வந்தது. சரி அதுக்கப்புறம் ஒரு போன் கை போன் வந்தது, ஒரு கிலோமீட்டர் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் கை இன்னொரு போன் வந்தது. சரி சரி இப்ப பூரா தேய்க்கிற டைப். இப்ப பூரா ஒரே தடவுல தேய்க்கிற போன் இல்ல. தீமுட்டி எடுத்து சொருவி நூலை கட்டி இன்னொரு தீமுட்டியில நிறைய அங்க இருந்து டவர் கிடைக்காதுப்பா. அதனால அந்த காலம் போன் அப்படி வந்தது, இந்த காலம் போன் எப்படி வந்திருக்கு? எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் நேரம் பார்த்துக்கலாம். நீ எங்க நிக்க என்ன செய்த எல்லாம் ஒரே தேய்ப்பு. வந்ததே வந்தது ஐபோன் தானே, ஐபோன் தானே போன் வந்ததே வந்தது. வாழ வைக்கிறதுக்கும் போனதான், வாழ்க்கையை தாழ்த்த வைக்கிறதுக்கும் போனதான், போனதான் ஒரு ஆளை ஒசுத்துறதும் போனதான், ஒரு ஆளை குப்புற போறதுக்கும் போனதான். கெட்டதுக்கு பயன்படுத்திக்கலாம், கெட்டதுக்கு பயன்படுத்த கூடாது. எப்ப பார்த்தாலும் போன்லயே தான் நிக்காங்க. எங்க அப்பா படிச்சு போன் வாங்கிக்கோ வேலை பார்த்துன்னு சொல்லிட்டாரு. நானும் குழந்தைதான்ப்பா. நான் ஸ்கூல் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் காலேஜ் முடிச்சுன்னா என் முதல் மாத சம்பளத்துல 7000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கினேன். போக்கோ அந்த போன் தான் வாங்கினேன் முதல்ல. இப்போ ஒரு 3 போன் தான் முடிச்சிருக்கேன் இந்த நாள் வரைக்கும். ஆமா அந்த காலம் அப்படி, இந்த காலம் அப்படி. அப்ப பெற்றவா பிள்ளைய நடையும் உடையும் கண்ணாலே கண்டு நாமும் மகனுக்கு காலகாலத்துல ஒரு கால் கட்ட போட வேணுமே என்று கணவனை அழைத்தாள். வீர சங்கிலி தேவரை வரவழைத்தோம். நம்ம மகன் முத்துக்குமார சுவாமிக்கு, நம்ம மகன் முத்துக்குமார சுவாமிக்கு நம்ம கல்யாணத்தை முடிக்க வேணும், முடிக்க வேணும், கண்கூரில பார்க்க வேணும்.
ஆரறிய குறைந்து நீராடி போனவண்ண பட்டுடுத்தி விளையாடி சீராடி ஆடி ஓடி விளையாடி தன்னுடைய தோழியோடு சிரித்து கொண்டு வாராய் சிரித்து கொண்டு வார போல் அவனுடைய காலடியில ஒரு மணி ஓசை சத்தம் போல் அப்படியா ஒலிக்குதையா மணி ஓசை சத்தம் ஒலிச்சுதுன்னா என்ன மணி ஒலிச்சுதுங்க அதாவது அம்மா குளிச்சு முழுகி நீராடி தன் தோழி பெண்களுடன் பலவிதமாகவே ஆடி பாடி மகிழ்ந்து வீடு திரும்பும் வேளையிலே மணி ஓசை முழங்க அம்மா உலகம்மா காதிலே ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. ஏறிட்டு திரும்பி பார்த்தா அந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? அதாமியா வில்லு வண்டி வில்லு வண்டி. ஆமா, வில்லு வண்டியில 2 மணியை கட்டி போட்டா வில்லு வண்டி வரும்போது மணி ஓசை கலகலா கலகலா கலகலான்னு வருமா. ஆமா, ஏன்னா அந்த காலம் ஒரே நடராஜா வண்டி தான். ஆமா, வசதி உள்ள வீட்டுகள்ல மட்டும்தான் வில்லு வண்டி இருக்கும். ஆமா, இல்லைன்னா ஒத்தக்கால வண்டி. அப்ப வில்லு வண்டி சத்தமானது ஒலிக்க ஓசை வண்டி வந்து கொண்டிருக்கிறது. அப்போது உலகம்மாரை பார்த்து அவர்களிடம் ஏது சொல்லுகிறார் தெரியுமா? ஏ அம்மா அம்மா உலகம்மா, ஏ அம்மா அம்மா உலகம்மா, சேதுராம தேவர் வீடு எங்கே அம்மா இருக்கிறது என்று நான் கேட்டபோ அப்போது உலகம்மா என்ன ஐயா கேட்கிறீர்கள்? எங்க வீடு தானே என்று எங்க வீடு தானே என்று அம்மா உலகம்மா சொல்லுவாய். சேதுராம தேவர் வீடு எங்க வீடுதான், வாங்க உட்காருங்க என்று மனதிலே எண்ணிக்கொண்டு அப்படி வாங்க எங்க அப்பா நான் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னா உலகம்மாள் முன்னடக்க இந்த வில்வண்டி பின்னே சென்றது. உலகம்மாள் வீட்டு பக்கம் வந்திருக்கும் போது தன் அண்ணன்மார்களையும் அப்பாவையும் அழைத்து நாமும் வீட்டுக்கு யாரோ வில்வண்டியில வந்திருக்காங்க. ஆமா, சேதுராம தேவர் யாருன்னு சேதுராம தேவர் வண்டியிலே வந்தவர்களை பார்த்து சேதுராம தேவர் யார் என்று சொல்ல உடனே சேதுராம தேவர் ஓடி வருகிறார். வந்து வில்லு வண்டியிலே இறங்குவர்களை பார்த்தார். மற்ற மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் கொண்டு வருக வருக என்று வரவேற்பை கொடுத்தார். மதிய உணவு கொடுத்து சாப்பிட்ட பின் மகிழ்ச்சியுடன் உங்களுடைய மகளை உலகம்மாளை, அதாவது உங்கள் மகள் உலகம்மாளை புது ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய வீர சங்கிலி தேவர் மகன் முத்துக்குமார தேவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்ல உடனே பெட்டாக்க வர சொல்லு கேட்டார். உடனே ஆயத்துக்கு என்று சொல்லி
அவர் ஓடோடி மேலப்புதூருமா நகரத்திலே வந்து அப்படி வீரசங்கிலி தேவரிடத்திலே சொல்லுகிறார், ஐயா, என்னுடைய நண்பன் மகள், ஆமா, உலகம்மாள் ஆளிலே சிறந்தவா, அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண் இருக்குகிறார். அதனாலே நாமளுடைய மகனுக்கு முத்துக்குமார தேவருக்கு ஏற்ற பெண் தான். அதனால வாங்க பெண் கேட்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? மேல புதுவூரிலே இருந்து மலையாந்தது தென்காசி மாநகரத்திற்கு எப்படி வருகிறார் தெரியுமா? ஒத்த கால வண்டியில சொந்த பக்கம் அழைத்து கொண்டு புதூர் மாந்தனை கடந்து காசியபுரம் பாதை கூறி எங்கே எங்கே வராரா இன்பமுடன் வரா கட்ல பிடிப்பு பாதையாக செங்கோட்டை தாங்கடந்து இறங்கி நல்ல பாதை கூடி இன்பமுடன் வரார தென்காசி மாநகரத்திலே மலையந்தேறு வந்தாரிலே வலகுமலை கண்டல்லவோ ஊரெல்லாம் ஒன்று போய் என்னை அது செய்வார் சேதுராம தேவரினோ உங்க மக உலகம் மாற எந்த மகன் முத்துக்குமாரன் முத்துக்குமார சாமி கிட்டான் பெண் கேட்டு வந்தமையா நானே சொன்ன போது சொந்த பக்கம் ஒன்று போய் என்னை காப்பாற்று எதிர்முறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து சிறந்த மாசம், திருமணத்துக்கு ஏற்ற மாசம் வைகாசி மாசம். வைகாசி மாதத்திலே உலகம்மாளுக்கும் முத்துக்குமார சுவாமிக்குமாக நாள் பார்த்து தனம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து பரிசமிட்டு பேசி முடித்து பெரியோர்கள் ஒன்று கூடி பெரியோர்கள் சம்மதத்தோடு மேலப்புதூர் மாநகரத்திற்கு பெண்ணை அழைத்து வந்தார்கள். பெண்ணை அழைத்து வந்து வீர சங்கிலி தேவர்